Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம ஆரி ஒர்க் வந்துட்டு டுட்டோரியல் செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் செயின் ஸ்டிச் ஆரி ஒர்க்கில் பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இது திரும்பவும் அதை ஒரு தடவை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு போகலாம். இப்போது இந்த சரி த்ரெட்டை இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு ஒரு கையில் இந்த ஃப்ரேமுக்கு கீழே வந்துட்டு இந்த சரி த்ரெட்டை வச்சுருக்கேன். இது நான் இப்போது ஃப்ரேமில் தான் வந்துட்டு போட்டு காட்டுறேன். நீங்கள் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நீடில் வச்சு இதை குத்திட்டு இதனுடைய ஃப்ரேமுக்கு கீழே எப்படி வந்துட்டு இந்த நூல் எடுக்கிறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் கையில் அந்த விரலில் சுற்றி வச்சுருக்கிற அந்த நூலை இந்த ஊசியில் இப்படி வந்து மேலே எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ திரும்பவும் நம்ம மேலேருந்து இந்த மாதிரி குத்தி இந்த ஃப்ரேமுக்கு அடியில் இருக்கிற நூலை மேலே எடுக்கணும். இது நான் எதுக்காக திரும்பவும் சொல்கிறேன்னா, இது பேசிக் வந்துட்டு ஆரி ஒர்க்குக்கு பேசிக் இந்த செயின் ஸ்டிச் தான் வந்துட்டு பேசிக் வந்து. நீங்கள் இதை வந்துட்டு நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் திரும்பவும் வந்து ரிவைஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு டைட்டாக பிடிச்சி போட வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்துட்டு போடுங்க. பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக செயின் போடாமல் கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ குத்தி எடுத்தோடனே நம்ம இந்த ஊசி வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி லைட்டாக திருகி விட்டோன்னா மேலே வந்துடும். இப்போது இந்த எண்ட் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் போட்டுட்டு மேலே வந்துட்டு நூல் வந்திருக்கு இல்லையா, அந்த ஒரு செயின் எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு கீழேருந்து மேலே வந்த நூலில் நம்ம கீழே அந்த நூலை இழுத்தோன்னா ஒரு நூல் மட்டும் கீழே போகும், இன்னொரு நூல் பார்த்திங்கன்னா போகாது. அந்த போகாமல் இருக்கிற அந்த நூலை இந்த செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், திரும்பவும் நான் காட்டுறேன். இப்போ செயின் போட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், இப்போது செயின் போட்டு இந்த நூலை மேலே கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டு இப்படி நம்ம பக்கமாக ஊசி வச்சு இந்த செயின் வந்து நூலை வந்து நம்ம திருப்பிக்கலாம். திருப்பும்போது அந்த துணி ஒட்டி பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு நூல் மேலே வந்திருக்கும் இல்லையா, அதை லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து விட்டுட்டு கீழ்ப்பக்கமாக லைட்டாக இழுத்திங்கன்னா ஒரு நூல் மட்டும் கீழே போகும். அந்த நூல் விட்டுட்டு கீழே போகாமல் நிற்கிற நூலை இந்த செயின்குள்ளே நம்ம மேலே எடுத்த அந்த நூலுக்குள்ளே விட்டுட்டு கீழே இருக்கிற நூலை லைட்டாக இழுத்திங்கன்னா போதும், நாட்டு விழுந்துக்கும். அவ்வளோதான். இப்போது நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டோம். அதாவது ஸ்ட்ரைட் லைனில் செயின் ஸ்டிச் போட்டு எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் லைட்டாக ஒரு வளைவாக ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு 2-3 லீஃப் வர மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி லீஃப் வரும்போது நம்ம எப்படி வந்து செயின் வந்து போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். எப்படின்னா, இது ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெயிட்டில் அந்த சென்டர் லைனை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா லீஃப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னு. ஆனால் அப்படி போட தேவையில்லை. பார்த்திங்கன்னா இப்போ கீழேருந்து நான் வரேன், வந்துட்டு இந்த லீஃபுடைய மேல் பக்கத்தில் கொண்டு போகிறேன் செயின் போட்டு. அது மாதிரி அந்த ஷார்ப்பாக வருது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டிய ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம்.
இல்லை நம்ம நார்மலாகவே போட்டு திருப்பினோன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. நீங்கள் இந்த செயின் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்து போடுங்க. டைட்டாக இழுத்து வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைனில் வந்து சுருக்கம் விழும். பாருங்கள், இப்போ நான் ஃப்ரேம் வந்து லைட்டாக திருப்பிக்கிறேன். நம்ம ஸ்டாண்டில் போடும்போது நம்ம திருப்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃப்ரேமில் போடும்போது நம்ம எந்த டைரெக்ஷனில் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திருப்பிக்கலாம் ஃப்ரேமை. பாருங்கள், இந்த டிசைனில் கீழேருந்து மேல் பக்கமாக வந்து அதுக்கப்புறமா கீழே வரோம். இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து நீட்டாக இந்த டிசைன் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சென்டரில் ஸ்டார்ட் பண்ண அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோம். இந்த இடத்துலையும் கூட பாருங்கள், நம்ம செயின் போட்டுட்டு அதை ஒட்டி நம்ம ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறமா அந்த சென்டரில் வந்துட்டு நார்மலாக போடுற மாதிரி செயின் ஸ்டிச் போடலாம். பாருங்கள், இந்த இடத்துல குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு இதுதான் நமக்கு இந்த டிசைன் பண்ணும்போது ஒரு லாக் மாதிரி. பாருங்கள், குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இதை வந்து கீழ்ப்பக்கத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த லீஃப்க்கு போயிடக்கூடாது. இந்த லீஃபுடைய மேல் பக்கத்தில் இந்த மாதிரி வளைவாக கொண்டு வரணும். இந்த செயினில் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸாவது நீங்கள் குறைஞ்சது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிகினர்ஸ் வந்துட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஈஸியாக வரும். ஏன்னா நம்ம ஆரி ஒர்க்கில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் இந்த செயின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த ஷார்ப்பாக இருக்கிற அந்த இடத்துல குட்டியாக ஒரு செயின் போட்டு நம்ம ஃப்ரேமை டர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப செயின் போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் சேம் இந்த சரி வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லாமல் சில்க் த்ரெட் இருக்கும், அது நிறைய கலர்ஸில் கிடைக்குது. சில்க் த்ரெட் வச்சுட்டும் சேம் இதே மாதிரி நம்ம செயின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ அந்த சென்டரில் இன்னும் வந்துட்டோம். இங்கே வரும்போது நம்ம குட்டியாக ஒரு செயின் போட்டதுக்கப்புறமா சென்டர் லைன் வந்துக்கலாம். பாருங்கள், திரும்பவும் நம்ம சென்டர் லைனில் போயிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த லீஃபையும் கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், செயின் போட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு இதை வந்து பார்க்கும்போது தெரியும், நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த லீஃபுக்கும் செகண்ட் போட்ட அந்த லீஃப்க்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா கீழே ஃபஸ்ட்டு போட்டிருந்த அந்த லீஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் எதுவும் இல்லாமல் இருக்குது. ஆனால் செகண்ட் லீஃப் பாருங்கள், அது வந்து கொஞ்சம் சுருக்கம் இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செயின் போடும்போது இது வந்து நான் டைட்டாக வந்துட்டு செயின் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக வந்து நம்ம செயின் போடும்போது அந்த டிசைன் வந்து சுருங்கிடும்.
கீழே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக வந்து போட்டிருக்கேன். இதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் வந்துட்டு ஐயோ சுருங்குதே அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இந்த செயின் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக லூஸாக கொஞ்சம், அதாவது செயின் வந்து லூஸ் ஆகக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாக ரொம்ப இழுத்து போடாமல் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த டிசைன் வந்து சுருங்காமல் வரும். பாருங்கள், இப்போ ஃபைனலாக நம்ம இந்த கார்னரிங் கூட குட்டி செயின் போட்டு டர்ன் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஸ்டிச்சஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.